அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சண்டே ஆஃப்டர்நூன் லன்ச் குக் பண்ணுறதுலேருந்து நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 2 நாள் சேர்த்து ஒரே வீடியோவாக வந்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சண்டே அண்ட் மண்டே 2 நாள். சண்டே வந்து பரபரன்னு காலையில் எந்திரிச்சதுலேருந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அன்றைக்கி நியாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால மட்டன் பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். சிக்கன் 65 சைடில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ரைத்தாவும் நான் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி 3 கப் ரைஸ் தான் வச்சு பண்ணியிருந்தேன். அது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் 3 கப் ரைஸ் வச்சு தான் பண்ணியிருந்தேன். மட்டனும் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு ஜாஸ்தியாக தான் இருந்தது. அது கரெக்டாக போகும். அதனால் அந்த குவான்டிட்டிலேயே பண்ணியாச்சு. சிக்கன் 65 ரெசிபி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து அன்றைக்கி ஷூட் பண்ணலை. நான் கண்டிப்பாக தனியாக ஒரு ரீலாக வந்து அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக. ஸோ சண்டே அண்ட் மண்டே 2 நாள் நான் வீடியோ எடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ப்ராப்பராக டெய்லியெல்லாம் விலாக் எடுத்து வந்து வருஷக்கணக்காகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி விலாக்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல அந்த டெய்லியும் வந்து லாங் வீடியோ போடுவோம். இப்போ ஷார்ட்ஸுக்கு மட்டும் டின்னர் குக் பண்ணுறது மட்டும் எடுத்தால் போதும், லன்ச் குக் பண்ணுறது மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி அது 1 மினிட் 2 மினிட் எல்லாத்தையும் இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வீடியோ இருந்தால் போதும். நம்ம லாங்காக பெரிய பெரிய இதெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை இப்போலாம். ஸோ இந்த மாதிரி நான் 2 நாள் தொடர்ந்து ஒரு விலாகாக ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட வருஷக்கணக்காகுது. அன்றைக்கி நான் ஷூட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப திருப்பியும் நான் வந்து அந்த டைமுக்கு போயிட்டு வந்த மாதிரி, பழைய மாதிரி நம்ம விலாக் எடுக்கிறவங்கள அப்படின்ட்டு அந்த பீரியட் நான் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் கழித்து நம்ம இது மாதிரி ஒரு விலாக் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். அது என்னமோ எனக்கு வந்து கரண்டி தட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. திருப்பியும் அதை வேறு அங்கேருந்து கேரி பண்ணி கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ வந்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். சாப்பிட்டோமா அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கிக்கிட்டேன். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டா அது கொஞ்சம் தண்ணி வடியும். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய லன்ச் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. கடகடன்னு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா நைட் வந்து டின்னர் குக் பண்ணுறதுக்கு மறுநாள் அவளுக்கு ஸ்கூல் வேறு இருக்குது. கொஞ்சம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங். அதனால் கடகடன்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட ஹாபை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, நீட்டாக வச்சுருக்கீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னோடய நியூ ஃபாலோவர்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கும். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருக்கவங்களாக இருக்கும் அந்த மாதிரி கொஷின் கேட்டது. ஏன்னா நான் நிறைய தடவை லாங் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன், ரீல்லையும் சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாகிராமில். இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய அடுப்பு வந்து உடஞ்சி போயிருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே. இது வந்து பார்த்திங்கன்னா எலிகா பிராண்டோட ஹாப். இது மெயின்டைன் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது உடஞ்சது வேறு ப்ராப்ளம். ஸோ மெயின்டைன் பண்ணுறது மட்டும் நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ மெயின்டைன் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிகமாக பொங்க விடக்கூடாது. இது வந்து நம்ம ஹாபாக இருக்கட்டும், கேஸ் ஸ்டாப் எது வேணால் இருக்கட்டும், அடுப்பில் வந்து நம்ம அதிகமாக பாலோ இல்லை வேறு ஏதோ குழம்பு அதிகமாக கொதிக்க விட்டு பொங்க விட்டோம்னா தான் நமக்கு அடைப்புலாம் அதிகமாக வரும். ஸோ அது போய் உள்ளே அந்த டஸ்ட்டு பார்ட்டிக்கல்லாம் போய் உள்ளே மாட்டிக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு வந்து அடுப்பு சரியாக எரியாமல் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ளேமு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதிகமாக பொங்க விடாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சில்வராக இருக்குது தெரியுமா, அந்த பார்ட் மட்டும் நான் கம்பினார் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த கண்ணாடி பார்ட் இருக்குல்ல, அங்கெல்லாம் மட்டும் நான் வந்து ஸ்க்ரப்பு, நார்மல் ஸ்பான்ச் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரப் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அடுப்பு உடஞ்சதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஃபுல்லாக எனக்கு துரு பிடிச்சிருச்சு, அதனால் உடஞ்சிச்சு. இது நான் கம்பெனி மேலே வந்து நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா இது என்னோடய வீடு தான் ப்ராப்ளம். ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அது அடியில் வந்து துரு பிடிச்சி உடஞ்சிருச்சு. மற்றபடி அடுப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு நானும் ரெடி ஆகிட்டு லன்ச் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட்
பண்ணிட்டேன். சிக்கன் 65, அப்புறம் மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு ரைத்தா வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. என்ன ஆயிடுச்சுன்னா தயிர் கம்மியாக தான் இருந்துச்சு, வாங்குறதுக்கும் டைம் இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா தயிரில் வந்து நான் குக்கும்பர், ஆனியன், அப்புறம் பொமக்ரனேட்லாம் போட்டுட்டு சால்ட்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி எப்படியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே வந்து பால் வந்து உறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியாகவே தான் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மார்னிங் ரொட்டீன். நௌரீனுக்கு வந்து ஸ்கூல் லன்ச் பேக் பண்ணுறது வீடியோ எடுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே போகிறத வந்து வீடியோ எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வெளியே போகிறதெல்லாம் விலாகு. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான், ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படின்னு எடுத்திருந்தேன் நான். ஸோ கிளம்பிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். கிளம்பி ஒரு 12:30க்கு மேலே வந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1:45 2 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா அது நானே மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வரேன். எங்கே வெளியே கிளம்புனாலும் வீடு ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சிடணும். அது வந்து ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கணும் வீடு. அந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு தான் கிளம்புறேன். இல்லை அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது. அது ஒரு சில டைம் வந்து நமக்கு டைம் இருக்கும் போது அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியாக அல்ஹம்துலில்லாஹ்னு கிளம்புற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில டைம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். ஸோ இந்த வேலை முடிக்கலாம், அந்த வேலை முடிக்கல, இது அப்படியே இருக்கே, வாஷிங் மிஷினில் துணி போட்டது அப்படியே இருக்கிறது, காயவே போடலையே, இந்த மாதிரி ப்ரெஷர் ஓவராக மண்டைக்கு ஏறிடுது. ஸோ இதனால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம வீடு தானே, எப்போ போயிட்டு நம்ம அந்த வந்துட போகிறோம், ஒரு 2 ஹவரில் ரிட்டர்ன் ஆகிட போகிறோம். வந்து நம்ம அந்த துணியை காய போட்டுக்கலாம், இல்லை துவைச்சி துணியை மடித்து வச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இதை நான் மாற்றிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஹேபிட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு போன லன்ச் சாப்பிட்டாச்சு, நியாஸையும் பார்த்தாச்சு. அவருக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதையும் அவருக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி கொடுத்துட்டு அவரை திருப்பியும் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி, இந்த ஷாப் பற்றி சொல்லவே தேவையில்ல. எல்லா ஹைவேஸ்லேயும் ரைட் சைடு லெஃப்ட் சைடும் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த கொலக்கட்டை, சுண்டல், அப்புறம் வடை, வாழைப்பூ வடை, என்னோடய ஃபேவரட் வாழைப்பூ வடை, சுட சுட அது ஒயிட் சட்னி கொடுப்பாங்க. சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தென் டீ, காஃபி சொல்லவே தேவையில்ல, எல்லாமே கருப்பட்டி போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரொமோஷன் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த பால் கொலக்கட்டை, அந்த வெள்ளை பூரண கொலக்கட்டை இருக்குல்ல, அந்த உள்ளே இருக்க பூரணம் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. வேர்க்கடலை, வெல்லம், அப்புறம் இன்னும் எள், தேங்காய்லாம் வறுத்து அரைச்சி போட்டு அது சாப்பிடும் போதே நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அது போனீங்கன்னா அந்த ஒயிட் கொலக்கட்டை வந்து, அந்த பூரண கொலக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொலக்கட்டை ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் நல்லா பாரம்பரியமாக வீட்டில் செஞ்ச மாதிரி அந்த கொலக்கட்டை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். எப்பயுமே நியாஸ் பார்க்க போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ரிட்டன் வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அந்த ஒரு பெயின் வந்து தெரியும். கண்டிப்பாக நியாஸ்க்காக எல்லோரும் துவா செய்யுங்க. வீட்டுக்கு வந்தோன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஓதிட்டு, நௌரீனுக்கு மறுநாள் வந்து எக்ஸாம் இருந்துச்சு, அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். டின்னர் வந்து வெளியே தான் பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் பெருசாக நான் எதுவும் வீடியோ கவர் பண்ணலை. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு எதுவும் இல்லை. சரி இந்த கம்பு ரொம்ப நாளாக இருந்துச்சு, சரி கம்பு தோசை அப்படி இல்லைன்னா கம்பு குழிப்பணியாரம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் வந்து கம்பு எடுத்திருக்கேன், 3/4 கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட நீங்கள் வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் எடுத்தேன் இல்லையா, அதே 1 கப்பில் 1/2 கப் வந்து நான் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்து மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது மறுநாள் காலையில் வந்து சுபுக்கு எந்திக்கும் போது நான் ஆட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 9 o'clock கிட்ட நல்லா புளிச்சு வந்துருச்சு.
இந்த வீடியோ கிளிப் பற்றி சொல்லியே ஆகணும். சுப்பு தொழுதுட்டு கொஞ்சம் இப்படி வானம் வந்து திறக்கும் போது நான் வந்து டெரஸ் போயிருந்தேன். கொஞ்சம் துணி காய போட்டிருந்தேன், அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கு போயிருந்தேன்னா அப்போ வந்து அழகாக இருந்துச்சு. இந்த சைட் சன் வந்து அப்படியே ரைஸ் ஆகுது, அங்கே மூன் வந்து அப்படியே டவுன் ஆகுது. அது பார்க்கும் போதே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் ரெண்டுமே வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய கேமராலாம் இல்லையா, மொபைலில் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணேன் நான் அன்றைக்கி. ஸோ நௌரினுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு பாயில்டு பண்ணுறதுக்கு எக்கு வந்து ஒன்று போட்டாச்சு தண்ணியில். மேலே வந்து இந்த ஸ்டீமரில் துணியை போட்டுட்டு நான் வந்து முந்தின நாள் பிரியாணி பண்ணேன் இல்லையா, அதை எடுத்து வச்சு நான் கேட்டேன் அவள்கிட்ட. மோஸ்ட்டாக கொண்டு போக மாட்டா, அன்றைக்கி எப்படியோ ஓகே சொல்லிட்டா. சரி அந்த பிரியாணியை வந்து நல்லா அவிச்சு கொடுத்துடலாம். அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பிரியாணி சூடு பண்ணி கொடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி வந்து நம்ம அப்படியே சட்டியிலேருந்து தம் உடைக்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சட்டியில் போட்டு சூடு பண்ணும் போதோ இல்லை அவனில் சூடு பண்ணாலோ இந்த அளவுக்கு டேஸ்ட்டு அந்த இது வராது. ஸோ இது வந்து அம்மாவோட பழக்கம். இந்த மாதிரி இட்லி சட்டியில் துணி வச்சு அம்மா வந்து பழைய சோறெல்லாம் வந்து அவிச்சு அப்படியே சுடுசோறு மாதிரி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். சைடில் வந்து மாவும் வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவையும் அரைச்சி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த இட்லி வந்து பேட்டர் பக்குவமாக வந்து அரைச்சிருவேன், எல்லாம் பண்ணிடுவேன். பட் ஆனால் வந்துட்டு புசு புசுன்னு எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி இட்லி எனக்கு வரவே இல்லை கொஞ்ச நாளாக. நானும் செக் பண்ணிகிட்டே இருந்தேன், எதனால் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் நோட் பண்ணேன், அதை ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு விடுறதே கிடையாது. ஸோ இட்லி வந்து ஃபர்மெண்ட் ஆனால் தான் நல்லா புஸ்ன்னு வரும் அப்படின்றதே ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் ரியலைஸ் பண்ணவே செஞ்சேன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு கல் மாதிரி இட்லி வருது, ஏன்னு தெரில அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒன்றுமே இல்லை, நல்லா புளிக்க விட்டுருங்க. ஸோ இல்லை நீங்கள் பல்காக மாவு போடுறீங்க, 1 கிலோ மாவு நீங்கள் போடுறீங்க, அது வந்து ஒரு 1 வீக்குக்கு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா மறுநாள் காலையிலேக்கு நீங்கள் இட்லிக்கு தேவையான மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க வெளியே, நல்லா மிக்ஸ் பண்ணி. அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சுன்னா மறுநாள் இட்லி வந்து ரொம்பவே சூப்பராக வரும். அந்த வேலையை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ரீசன்ட் டைமில். இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது தோசைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நௌரினுக்கு வந்து பிரியாணி சூப்பராக சூடாகிடுச்சு, அவளுக்கு பேக் பண்ணி அவளுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து ஒரு 10 o'clock தான். ஸோ ஒரு சில டைம் முன்னையும் ஆகும், ஒரு சில டைம் பின்னையும் ஆகும். ஸோ சூப்பராக வந்து தோசை ஊற்றிட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கிட்டேன். இந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தவாவில் வந்து ஒட்டவே ஒட்டாது. நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்னா தவாலேருந்து தானாக வந்துடும். நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு அது எடுக்கணும்னு அவசியமே இல்லை, அந்தளவுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நைட்டு வந்து அன்றைக்கி நான் வந்து குழிப்பணியாரம் பண்ணியிருந்தேன் இதே பேட்டரில் வச்சுட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. தேங்காய் சட்னி, புதினா சட்னி வச்சுட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே ஒரு மாதிரியாக மந்தமாக இருக்கும், கடகடன்னு எந்த வேலையும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் மொபைல், அப்புறம் இல்லைனா வேறு ஏதாவது அம்மா கூட ஃபோன் பேசுகிறதா இருக்கட்டும், சிஸ்டர்ஸ் கூட வந்து குரூப்பில் சேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் குக் பண்ண வந்துடுவேன். ஒரு 12 o'clock கிட்ட அப்படி வந்து, ஏன்னா நௌரி வந்து 3:30க்கு மேலே தான் வருவாள். அதனால் சீக்கிரமாக லன்ச் குக் பண்ணால் ஆறி போயிடும் அப்படின்றதுனால ஒரு 12 o'clock கிட்ட தான் உள்ளேயே வர்றது இப்போலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அது கூட வந்துட்டு நூக்கல், சும்மா பேருக்கு மட்டன் பீஸ் 2 போட்டு நூக்கல் மிட்டா தான் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து காட்ட போகிறேன். என்னோடய நைஃப் கலெக்ஷன்ஸ் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். பழைய ஃபாலோவர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், எக்கச்சக்கமான நைஃப் வச்சுருப்பேன். ஸோ இப்போ ரீசண்டாக வந்துட்டு கத்திலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதோடு சேர்த்து பழைய கத்திங்க அதோட கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இப்போ ஆனியன் கட் பண்ண லாங்காக ஒரு நைஃப் எடுத்தேன் இல்லையா, அது இந்த 2 நைஃப் வந்து புதுசாக வாங்கினது. இந்த நைஃப் பாருங்களேன், இவ்வளோ டிசைனாக சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நைஃப்லாம் நான் வாங்குகிறேன் அப்படின்னா
ஒரே ஸ்டீலில், அதாவது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் நம்ம கைப்பிடி இருக்குல்ல அது வரையும் ஒரே ஸ்டீலில் இருந்தால் மட்டும்தான் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது தவிர்த்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கடைசியில் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த நைஃபு. ஒரு சில நைஃப்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 வருஷமாக வச்சுருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த லாங் நைஃப் இது வந்து ஷெஃப் நைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நைஃபும் அப்புறம் கடைசியில் இருக்குது தெரியுமா அந்த நைஃப், அதை நான் கடைசியில் காட்டுறது. கொஞ்சம் மொக்கையாகிடுச்சு, தேங்காய் வந்து பேக்க போய் நான் அதை வந்து முனையை வந்து கொஞ்சம் மொக்கை பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது வந்து இந்த பிராண்டு தான், பிராண்ட் பேர்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுவும் அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் நைஃப் வரும், ரெண்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட இது வாங்கி ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அப்புறம் இந்த லாங் நைஃப் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது ஆனியன் கட் பண்ணது அது. அதுக்கப்புறம் இதுவுமே நான் இப்போது புதுசாக தான் வாங்கினது, ஒரு 4-5 கத்தி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்சாக இருக்குது, பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரிப்பான ஒரு மெட்டீரியல், அந்த ரப்பர் மாதிரி மிக்ஸ் ஆன ஒரு மெட்டீரியலு, அது மட்டும் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு நைஃப், இதுவும் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்குது இந்த நைஃப் என்கிட்ட. இது வந்து நான் நல்ல ஞாபகம் இருக்குது. பாரிஸில் வந்துட்டு எத்திராஜலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும், அங்கே வந்து வாங்கினது அந்த ஒரு நைஃப். இதுக்கு முன்னாடி காட்டினேன்ல அந்த நைஃபு. அதுக்கப்புறம் இந்த 2 நைஃப், புது நைஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பட்டர் அண்ட் ப்ரெட் நைஃப்னு நினைக்கிறேன் நான். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதிலே வந்து ப்ரெட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நைஃப் இது. ஸோ இதுவுமே எப்போ வாங்கினதுலாம் ஞாபகம் இல்லை. இந்த கடைசியில் இருக்க அந்த நைஃப் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு நான் காட்டினேன்ல ஷெஃப் நைஃப், அதுவும் இதுவும் சேர்ந்து வந்தது. ஸோ தேங்காவை நான் பேக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முனையை வந்து உடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாணம் பிடிக்கணும், கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு. சாணம் பிடிக்கிறது எங்கேன்னு நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், ஹஸ்பண்டையும் கேட்டுகிட்டே இருக்கேன். போய் எல்லா நைஃபும் கொஞ்சம் சாணம் பிடிக்கணும், எல்லாமே கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு. என்ன தான் நம்ம மீஷோவில் இந்த ஷேர் பண்ணுற டூல்ஸ்லாம் வாங்கி ஷேர் பண்ணாலுமே அவங்க சாணம் பிடிக்கிறவங்க கிட்ட கொடுத்து பிடிக்கிற மாதிரி அந்த ஷார்ப்னஸ் வரவே மாட்டேங்குது. ஸோ இது வந்து பப்பர்சி கத்தின்னு சொல்லுவாங்க. பப்பர்சி மீன்ஸ் நம்ம அந்த இவங்க பிரியாணிலாம் ஆக்குவாங்கல்ல, அவங்கள தான் பப்பர்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற கத்தி அது அம்மா ஒரு தடவை வாங்கி கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் கத்திலாம் இருக்கும். இந்த கத்தி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இருக்கும் பாருங்கள், உடஞ்சே போச்சு. இன்ன வரையும் அதை தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து சரி அதை ஓரமாக வச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2 கோல்டு நைஃப் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே எப்போயோ வாங்கினதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நைஃப், இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் நைஃப் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நான் பரணையில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கிச்சனில் வந்து வைக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து எனக்கு நைஃப் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சமையல் பண்ணும்போது நான் வெங்காயம் கட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கத்தி ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா பிடிக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த தேங்காய் இப்போ நான் கட் பண்ணுவேன், உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த நைஃப் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. அது வந்து நான் இப்போ இங்கே தான் லோக்கல் ஷாப்பில் 10 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த கத்தி. ஸோ அந்த மாதிரி கத்தி வாங்கினது, இந்த பப்பர்சி நைஃப் மாதிரியே இருக்கும் அதுவுமே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு கையில் டக்குன்னு கட் பண்ணி போடுறதுக்கு. பெரிய பெரிய கத்தியை நம்ம எடுத்து பழகுனவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ சின்ன கத்தி யூஸ் பண்ணி பழகுனவங்களுக்கு அந்த கத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு வந்து நார்மல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான். நூல்குள் 2 வாசனைக்காக மட்டன் பீஸ், இல்லைன்னா எலும்பு இருந்தால் கூட நீங்கள் எலும்பு போட்டு பண்ணலாம். இதுக்கடையில் பொங்கி போச்சு, கையோட தொடச்சாதான். அது மேலே நம்ம அப்படியே அடுப்பை வச்சு வேறு குக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ரைஸ்லாம் கருகி போயிட்டு உள்ளே போய் அடப்பு வந்துடும். அதனால் அதையும் கையோட தொடச்சி விட்டுட்டேன். இப்போ ரொம்ப லென்த்தாக பேசி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக அந்த நைஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப லென்த்தாக பேசியிருக்கேன். இந்த லென்த்தாக பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இதை உங்களோட ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் போட்டு பழகிருச்சு இல்லையா. வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசும்போது கூட லென்த்தாக வாய்ஸ் போட்டு விட்டுடுறேன். நான் பாட்டு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படின்ட்டு, எப்படி தான் இப்படி மூச்சு விடாமல் பேசுகிறியோ அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ லென்த்தாக வாய்ஸ் போடுற, எதாக இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லி முடி அப்படின்ட்டு இப்போ வரையும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி லென்த்தாக ஒரு வாய்ஸ் போட்ட உடனே.
எனக்கு வந்து ஒரு ஒரு ஐட்டம் ஒரு ஒரு நைஃப்பில் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த நைஃப்பில் கட் பண்ணால் வலிக்கிட்டு போகும். அதனால் அந்த ஜிக்ஸாக்காக குட்டி குட்டியாக பல்லு மாதிரி வரும். அந்த நைஃப்பில் கட் பண்ணால் தக்காளி வந்து க்ரிப்பாக கடகடான்னு கட் பண்ணிடலாம் பொடியாக. ஸோ அதே மாதிரி வெங்காயம் வந்து ஒரு நைஃப்பில் கட் பண்ணால் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து மிக்சியில் கட் பண்ணி போடுறதுக்கு இந்த நைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டிசைனாக நைஃப் வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நூக்கல் மிட்டா சால்னாவோட ரெசிபி பெருசாக நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மெத்தட் எல்லாமே கறி குழம்பு பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் மிட்டா சால்னா எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி வந்து நான் 2 பீஸ் வந்து மட்டன் ஆட் பண்ணியிருந்தேன். ஃப்ளேவருக்காக மட்டன் குழம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சிக்கன் இருந்தது. அதில் வந்து கறி வடை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, நீங்கள் தனியாத்தூள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் நீங்கள் வந்து கியூமின் பவுடரும் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கையளவு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்க்கக்கூடாது. ஸோ மிக்ஸ் பண்ண உடனே இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் வந்து முழுசாக சிலுசிலாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். நான் வந்து குழம்புக்கு தேங்காய் ஊற்றினேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதையே போட்டுட்டேன். இது நல்லா ஆறுறதுக்குள்ளே நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு வந்துட்டேன். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சியில் போட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். சைடில் வந்து உடச்சிக்கடலை பொடியும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உடச்சிக்கடலை பொடிக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரெட் கிரம்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பைண்ட் ஆகி வந்துடும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி வடையாக தட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். சிக்கன் இந்த மாதிரி வடை வந்து நான் வெளியே சாப்பிட்ருக்கேன். வீட்டில் வந்து ரேரு தான், பண்ணுறதே கிடையாது. மட்டனில் தான் வந்து இந்த கைமா வடைனாலே மட்டன் தான். ஸோ அதில் தான் வந்து பண்ணுவோம், பீஃபில் பண்ணுவோம். ஸோ சிக்கன் ரொம்ப நாள் கழித்து பண்ணதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் வந்து கெச்சப்போட கிட்ஸுக்கு வச்சு கொடுத்தா ரொம்ப ஆப்டாக இருக்கும். புதினா சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மீடியம் ஃபயரில் வச்சு ஒரு வடையாக உள்ளே போடுங்க. எல்லா வடையும் போட்டுறதீங்க. ஒரு 4 நாளாக போட்டு எடுங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக வரும். ஸோ ஒரு மாதிரி பிரியிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உடச்சக்கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தட்டி போடுங்க. ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. கிறிஸ்பியாக சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கைமா வடை, கபாப் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆறி போச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். சைடில் வந்து புதினா சட்னி மட்டும்தான் அன்றைக்கி மிஸ்ஸிங். நல்லா ஒரு 2-3 வடை உள்ளே தள்ளிட்டேன் நான். அப்புறம் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மிட்டா சால்னா, கைமா வடை, அப்பளம், ஒயிட் ரைஸ்லாம் வச்சு சூப்பராக லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மழை பெய்யுது. இந்த மழைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இஞ்சி டீலாம் குடிக்கணும் போல தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இஞ்சி டீலாம் போட்டு குடிச்சாச்சு. நைட் டின்னர் நான் சொன்னேன் இல்லையா, குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கம்பு மாவில் வந்து குழிப்பணியாரம் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். கம்பு மாவு, சோள மாவு இதிலலாம். ஸோ அந்த வெள்ளைச்சோளம் கிடைக்கும், அதிலலாம் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது கூட ஆஃப்டர்நூன் வச்ச குழம்பு, அது வந்து ஒரு கறி குழம்பு மாதிரி தானே இருக்கும். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி குழம்போட யார் வந்து குழிப்பணியாரம் சாப்பிட்ருக்கேன்னு கீழே சொல்லுங்கள். கறி குழம்பு, சிக்கன் குழம்பு கூடலாம் வந்து இந்த குழிப்பணியாரம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி டின்னர் முடிச்சுட்டு அந்த டே அப்படியே முடிஞ்சிச்சு. லன்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் மாற்றி உளறிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கண்டினியூவாக இதெல்லாம் சொல்கிறதுனால அப்படியே நான் வந்து மாற்றிடுவேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். பாய்.